அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஆடி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி. பொல்லாத கண்திருஷ்டி போன்ற கெட்ட சக்திகள் அனைத்தும் விலக மிகவும் எளிமையான தாந்திரிகத்தை பார்க்க போறோம். இந்த சக்தி வாய்ந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் இரவு 11 மணி 11 நிமிடங்களுக்குள் செய்து விடுங்கள். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாது. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் ஆடி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி. இது மிகவுமே விசேஷம். இதற்கு 2 காரணங்கள் இருக்குங்க. ஆடி மாதம் உங்க எல்லாருக்குமே தெரியும், தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதம் ஆகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, அமாவாசை, பஞ்சமி, சஷ்டின்னு அனைத்துமே விசேஷமானவை. இதற்கடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமிக்கு இன்னமும் ஆற்றல் அதிகம். சோ ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கும் இந்த அஷ்டமியை தயவு செஞ்சு நீங்க தவற விடாதீங்க. கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடுகள், தாந்திரிகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது, ஒரே நாளில் பலனை கொடுக்கக்கூடியது. கண்திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்க அல்லது வீட்டில் கொஞ்சம் அதிகமான எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செய்யலாம். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் சுபகாரிய தடைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த தாந்திரிகத்திற்கு உண்டு. சோ எல்லாருமே இதை நீங்க செய்யுங்க. இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களின் சக்திகளை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்க. நிறைய காரிய தடைகள் மற்றும் உடல் ரீதியாக மன ரீதியாக சோர்வை அது கொடுக்கும். அதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு நிறைய மெத்தட்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு திருஷ்டி கழிக்கும் முறையை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இந்த கண் திருஷ்டி தோஷம் இருப்பது சில நேரங்கள்ல நமக்கு தெரியும், சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் கட்டாயமாக இருக்கும். அதனால தாங்க எல்லாருமே வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்காவது ஒரு முறையோ இந்த திருஷ்டி கழிக்கும் முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் கூட பார்த்தீங்கன்னா இன்றைய அஷ்டமி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க. எந்த அஷ்டமி திதியில வேணாலும் செய்யலாம். வளர்பிறை, தேய்பிறைன்னு எந்த அஷ்டமிக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை நாட்களிலும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் சில குறிப்பிட்ட நாட்களில் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யும் போது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். சோ மேக்சிமம் இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. சரிங்க, முதலாவதாக அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 26 நிமிடங்களுக்கு அஷ்டமி திதி துவங்கியது. இன்றைய தினம் இரவு 11 மணி 11 நிமிடங்களுடன் அஷ்டமி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 11 மணி 11 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த தாந்திரிகத்தை எந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்க செய்தாலும் சரி, அல்லது அமாவாசை அன்னைக்கு நீங்க செய்தாலும் சரி, அல்லது மற்ற அஷ்டமி திதிகள்ல நீங்க செய்தாலும் சரி, மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். அஷ்டமி மற்றும் அமாவாசை அன்னைக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்றவங்க அந்த திதி நேரம் இரவு 12 மணி வரை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த டைம் முடியுதோ அது வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான
விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்களில் முதன்மையானதாக இருக்கக்கூடியது ஒரு எலுமிச்சம்பழம். புள்ளிகள் ஓட்டைகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக ஒன்று பார்த்து எடுத்துக்கோங்க. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை எடுக்கக்கூடாதுங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கனிந்திருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை தாங்க நம்ம பயன்படுத்தணும். தாந்திரிகத்தில் ராஜகனி, வசியக்கனி, தெய்வீக கனின்னு இந்த எலுமிச்சம்பழத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டு. வசிய சக்தியும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு அதிகமாகவே உண்டு. அதிலும் இந்த ஆடி மாதத்தில் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்க கமெண்ட் பண்றீங்க, எங்க ஊர்ல அந்த மஞ்சள் நிறமா இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் கிடைக்கிறது இல்ல, இங்க பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் தான் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. கிடைக்காத பட்சத்துல தாராளமாக கொஞ்சம் காயா இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. ஆனால் புள்ளிகள் ஓட்டைகள் இல்லாத ஓரளவிற்கு சுத்தமான பழமாக பார்த்து எடுக்கணும், அதுதாங்க முக்கியம். அந்த எலுமிச்சம்பழத்தை சரி பாதியாக நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனுடைய விதைகளை எல்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அடுத்ததாக 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல கல்லுப்பு போட்டு நிரப்பி வச்சுக்கோங்க. கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா தூளுப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்பிற்கு உண்டு. அதே போல பணவரவில் இருக்கக்கூடிய தடையையும் அது நீக்கும். மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லுப்பு. மூன்றாவதாக 16 மிளகு நீங்க எடுத்துக்கோங்க. அதை நீங்க 2 எட்டாக பிரிச்சுக்கணும். ஒரு அகல் விளக்குல 8 மிளகு, இன்னொரு அகல் விளக்குல 8 மிளகாக நம்ம எடுத்துக்கணும். பைரவருக்கு உகந்த பொருள் இந்த மிளகு. இப்ப நம்ம டிஸ்பிளேல பார்ப்பதை போல அகல் விளக்குல கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதற்கு மேல இது போல தலா 8 மிளகுகளை நம்ம வைக்கணும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை நல்லா நீங்க தடவிக்கோங்க. ரெட் கலர் குங்குமம், மெரூன் கலர் குங்குமம்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் குங்குமத்தை கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஒரு சைவ பலி முறைன்னு நம்ம சொல்லுவோம். சோ குங்குமத்தை நன்றாக நம்ம அந்த எலுமிச்சம்பழத்துல தடவிக்கணும். இப்ப அந்த எலுமிச்சம்பழத்தை அகலுக்கு மேல வச்சிருங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அப்படியே நீங்க செய்யணும். பிறகு வீட்டின் தலைவாசலுடைய 2 பக்கத்திலும் இந்த அகலை நீங்க எடுத்துட்டு போய் வச்சிருங்க. வாசற்படிக்கு மேலதாங்க ஓரமா இந்த 2 அகலையும் நீங்க வச்சிருங்க. மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி 11 நிமிடங்களுக்குள்ளாக இதே போல நீங்க செஞ்சு வைக்கணும். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இதுன்னு. இன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு காலை நேரத்திலிருந்து மாலை 6 மணிக்கு முன்பாக இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த 2 அகலையும் அப்படியே எடுத்து ஒரு கவர்ல போட்டு நீங்க டஸ்ட்பின்ல வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பை தொட்டி அல்லது கால்படாத இடமாக பார்த்து நீங்க போட்டுருங்க. 2 அகல் அந்த எலுமிச்சம்பழம் எல்லாமே அப்படியே மொத்தமா எடுத்து கவர்ல போட்டு நீங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல அல்லது கால்படாத இடமாக நீங்க போட்டுறணும். அந்த அகல் விளக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க நாளைய தினம், அதாவது நீங்க என்னைக்கு ஃபாலோ பண்ணாலுமே அடுத்த நாள் கட்டாயமாக குளிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே குளிக்கணும். மேக்சிமம் தலைக்கு குளிச்சிருங்க. வயதானவர்கள், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவங்க நார்மலா நீங்க குளிச்சாலே போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், அந்த அகல் விளக்கு இருக்கும் போதே நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க குளிக்கலாம். யார் அதை எடுத்துட்டு போய் போடுறாங்களோ அந்த நபர் மட்டும் போட்டுட்டு அதற்கு பிறகு நீங்க வந்து குளிங்க. மற்றவர்கள் அது வாசப்படியில் இருக்கும் போதே நீங்க குளிக்கலாம், தவறு கிடையாதுங்க. அதை எடுத்துட்டு போய் போடுறவங்க மட்டும் குளிப்பதற்கு முன்பாக நீங்க போட்டுட்டு பிறகு வந்து நீங்க குளிச்சிருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல மாதத்திற்கு ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. பொல்லாத கண் திருஷ்டி போன்ற எப்பேற்பட்ட எதிர்மறை ஆற்றல்களாக இருந்தாலும் அது உடனே விலகும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.